காலி முகத்திடல் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது ஓய்வூதியக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான நோக்கம் என்ன, இவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை தற்பொழுது நாங்கள் இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக, நீங்கள் எல்லாம் எந்த பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய பிரதான கோரிக்கை தான் என்ன? நாங்கள் முழு நாட்டிலிருந்தும் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், 2025 சம்பளம் கூட்டும் போது அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் சம்பளம் கூட்டப்பட்டது. அதே போன்று ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கும் சம்பளம் கூட்டி கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் 2020 ஜனவரி 1 2024 டிசம்பர் 31 வரை உள்ளவர்களுக்கு எந்த விதமான சம்பள அதிகரிப்போ எதுவுமே நடைபெறவில்லை. அவர்கள் எந்த சம்பள ஏற்றங்கள் செய்யப்படவும் இல்லை. அத்தோடு அவர்கள் பிரச்சனைகளை முகம் கொடுக்கவில்லை. அவர்கள் பின் ஓய்வு பெற்ற சிலரால ஏளனமாக பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் ஏளனம் செய்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஓய்வு பெற்ற நோயாளிகள், பிரச்சனைக்குரியர்கள், அதிகமான தேவையுடையவர்கள். இவர்கள் வீட்டு பிரச்சனைகள், பிள்ளைகளின் கல்வி பிரச்சனைகள், அதேபோன்று சொந்த பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் எமக்கும் வாழ்க்கை செலவு கேட்ப எமது ஓய்வுகளை கூட்டித்தர வேண்டும் கேட்டு நாங்கள் பலமுறை வேண்டியும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதனால் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்போ இதுக்கு முன்பதாக ஏதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு போனீங்களா ஜனாதிபதி செயலகத்தோட, இல்லையா? இதுக்கு முந்தைய இது போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அதுலேயே சிலரை கூப்பிட்டு எடுத்து பேசினாங்க. அதுக்கு ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கு. சரி, ஓகே. 2020-2024 ஓய்வு பெற்ற எங்களை ஒதுக்கியது ஏன்? ஆகவே இந்த அரசாங்கம் ஒதுக்கியதாக கருதி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக காலி முகத்திடல் வீதியில் கடும் வாகன நெரிசலாக காணப்படுகின்றது. Kevanu
Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Sawi matiri. Neheruma. ada putar para pun ada dia ada kalau orang ini kira kau mana tinggi no ada sure nih ada tinggi inna putar stand by aduh betul aduh kamera kan di betul ya இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக காலி முகத்திடல் பிரதான வீதி ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகிற பிரதான வீதி அனைத்திலும் வாகன நெரிசல் கடும் வாகன நெரிசலாக காணப்படுகிறது. உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகள் இப்பொழுது முழுவதுமாக இந்த வீதிகளை கிளியர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் கூட ஒரு வாகன நெரிசலாகத்தான் காணப்படுகின்றது. இந்த ஓய்வூதியக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம் இது. போலீசாருடைய எண்ணிக்கையினை பாருங்கள், அதிகளவான போலீசார் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மக்கள் தொடர்பாளர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்று தெரிந்து கொள்ள இப்பொழுது பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. பேச்சுவார்த்தை முடியும் வரை ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்தும் இவர்கள் ஈடுபட்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். போலீசார் மும்முரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த பக்கமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்கள் தான் உயர் போலீஸ் அதிகாரிகள்.
Bisa bela. Bisa bela. Bisa.